இந்த ராசியுடைய அதிபதி யாரு? சுக்கிர பகவான். யார் உச்சமாவா? சனி பகவான் உச்சமாவார். அப்ப எப்பவுமே துளாராசிக்காரர் எப்படி ஒரு லட்சியத்தை நோக்கி ஓடிக்கிட்டே இருக்கக்கூடிய ஒரே ராசி எதுனா துளாராசியை மட்டும் தான் நம்ம சொல்ல முடியும். இப்ப கிரகம் இப்ப எங்க சஞ்சாரம் செய்யறா மட்டும் பாருங்க. உங்க ராசில இருந்து பாத்தீங்கன்னா ஸ்ட்ரெயிட்டா 4ஆம் இடத்துல சூரிய பகவான், செவ்வாய் பகவான், புதன் பகவான், சுக்கிர பகவான் 4 கிரகம் ஒரே இடத்துல. எந்த கிரகம் உங்களுக்கு மறைவு ஸ்தானத்துல கிடையாது தெரியுமா? சனி பகவான் தவிர இந்த எல்லா கிரகம் உங்களுக்கு யோகத்துலதான் இருக்கு. ஏன்னா இப்ப அதுக்கான நேரம் வருது. இப்ப வீடோ, இடமோ, பூமியோ, சொத்தோ, வண்டியோ, வாகனமோ வாங்கக்கூடிய யோகம் யாருக்கு இருக்குது? துளாராசி கண்டிப்பா இருக்குது. துளாராசியில பிறந்தவங்க கண்டிப்பா குடும்பத்துல நிறைய பேருக்கு கல்யாணம் ஆகுறது யாருன்னா துளாராசி தான் இருப்பாங்க. காதல் திருமணம், குழந்தை பாக்கம் எல்லாமே சூப்பரா இருக்கும். வெளிநாடு வெளியூர் வாழ்க்கை செம்ம ஒரு மாற்றத்தை கொடுத்துருவாரு. இப்ப எடுங்க லாட்ரி யோகம் நிறைய பேர் கேக்குறீங்களே. அம்மன் அருள் டிவி நேயர்களுக்கு வணக்கம். நான் உங்கள் வாழ்க வளமுடன் ஜோதிடர் ஸ்ரீ ஸ்ரீ குருமுரளி என்ற குருவழியில் குரு நேசிப்பம் குருவை போட்டு அன்பார்ந்த குருவாரி சன்பர்களே, இன்றைக்கு பார்க்கக்கூடிய பலன் அம்மன் அருள் டிவில எல்லாருமே சரி, எப்படா இந்த மாசம் பிறக்கும், எப்படா நமக்கு நல்லது நடக்கும் எதிர்பார்க்கக்கூடிய அம்மன் அருள் டிவிகளுக்கு சூப்பரான பொங்கல் நல்வாழ்த்துங்க. அனைவருக்கும் சொல்றேன், அனைவருக்குமே இனிய தமிழ் பொங்கல் நல்வாழ்த்துக்கள். தை மாசம் வந்தாவே பொங்கல் பண்டிகை சிறப்பா எல்லாருமே கொண்டாடுங்க, அனைவருமே. ஏன்னா இந்த தை மாசத்துல எல்லாத்துக்குமே யோகமா இருக்கு பாருங்க. இந்த மாசத்துல செம்ம யோகம் இருக்குது. சுப காரியத்துக்கு உகந்த மாசம் தை மாசங்க. சூரிய பகவான் மகர ராசியில சஞ்சாரம் செய்யறதான் தை மாசங்க. செம்ம லக் இருக்கு. ஏன் லக் இருக்கு தெரியுமா? எந்த மாசத்தையும் இல்லாத ஒரு அதிசயம் இந்த மாசத்துல இருக்கு. இந்த வீடியோ மிஸ் பண்ணிடக்கூடாது, எல்லாத்துக்கும் நீங்க ஷேர் பண்ணணும். அம்மனருடைய கண்டிப்பா ஃபர்ஸ்ட் வாட்டி பார்க்கணும், கண்டிப்பா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஏன்னா இது நிறைய ஒரு வாழ்க்கையில உங்க வாழ்க்கையை மாற்றக்கூடிய மாசம் தை மாசம். 4 கிரக பயிற்சினால சொல்றேன். சூரியன், செவ்வாய், புதன், சுக்கிரன். சூரியன் அரசாங்கம், சூரியன் தலைமை பொறுப்பு, செவ்வாய் தைரியம், வீடு, வண்டி, வாகனம், சொத்து, புதன் ஆசை, படிப்பு, கல்வி, ஞானம், சுக்கிரன் ஆடம்பர சொகுசுக்காரு, சொகுசு பங்களா, திடீர் யோகம். இதெல்லாம் வேணும்னா இந்த வீடியோ பார்க்கணும். உங்க லைஃபே மாத்தும். நல்லா தெரிஞ்சுங்க, இது 30 நாள் தான். செவ்வாய் மட்டும் தான் 40 நாள். மிச்சம் எல்லா கிரகம் ஒண்ணு கூறி ஒரே இடத்துல தை மாசத்துல பட்டைய கிளப்ப போகுது. இந்த மாசத்துல வரக்கூடிய முதல் மாசமே தை மாசம் 1 தை பொங்கல் பண்டிகை எல்லாருமே வீட்டுல சிறப்பா கொண்டாடுங்க. அடுத்து பாத்தீங்கன்னா மாட்டு பொங்கல்னு சொல்லுவாங்க, அது ரொம்ப விசேஷமா இருக்கும். காணும் பொங்கல்னு சொல்லுவாங்க அதுக்கு பேரு. அடுத்து உழவர் திருநாள், இந்த மஞ்சு வரட்டுன்னு சொல்லுவாங்க. எல்லா கிராமத்துலயும் பாருங்க ரொம்ப சிறப்பா இருக்கும். அனைவருமே சிறப்பா கொண்டாடுங்க. அடுத்து பாத்தீங்கன்னா ஒரே நாள், இந்த 4 நாளும் ஒரே ஈவனா வருது பாருங்க. ஒண்ணும் கிடையாது, தை அமாவாசை. இறந்தவங்களுக்கு யாரெல்லாம் திதி குடுக்கல்னு ரொம்ப மன வருத்தத்தை இருக்கீங்களோ, இறந்தவங்க உங்க வீட்டுக்கு வரணும்னா அனைவருமே சிவன் கோயில் போகத்துல கடல் கரை ஓரத்திலேயோ இல்ல நீர் உள்ள ஸ்தலத்து ஓரத்திலேயே கண்டிப்பா தர்ப்பணத்தை கொடுத்து பாருங்க. இறந்த முன்னோருடைய அருள் முழுக்க முழுக்க இந்த தை மாசம் கிடைக்கும். அன்பார்ந்த துலாம் ராசி என்பர்களே, பொதுவாக துலாம் ராசி காலபுருஷனுடைய 7வது ராசி தான் இந்த துலா ராசி. எப்படி? கால சக்கரத்துக்கு 7வது ராசி. இந்த ராசியுடைய அதிபதி யாரு? சுக்கிர பகவான். இங்க யார் உச்சமாவா? சனி பகவான் உச்சமாவார். அப்ப எப்பவுமே துளாராசிக்காரர் எப்படி ஒரு லட்சியத்தை நோக்கி ஓடிக்கிட்டே இருக்கக்கூடிய ஒரே ராசி எதுனா துளாராசியை மட்டும் தான் நம்ம சொல்ல முடியும். லட்சியவாதிகள், பயங்கரமான கற்பனையான குணம் நிறைய இருக்கும் துளாராசியை பொறுத்தவரை. யார்கிட்ட எப்படி பேசணும், யார்கிட்ட எப்படி பண்ணணும் சொல்லி ஒரு லட்சியத்தை நோக்கி ஓடிக்கிட்டே இருப்பாங்க. கடுமையா உழைக்கக்கூடிய நபர்கள் துளாராசி என்பர்கள். அப்படிப்பட்ட துளாராசி என்பர்கள் வரக்கூடிய இந்த தை மாத பலன் எல்லாரும் சொல்லுவாங்க, தை பிறந்தா வழி பிறக்குன்னு சொல்லுவாங்கல்ல. இந்த தை மாசத்துல பாருங்க, எல்லாருக்குமே இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்க கண்டிப்பா. அம்மன் டிவில நான் துளாராசியை பொறுத்தவரை எல்லா கிரகமும் பர்ஃபெக்டா சூப்பரா கேந்திர யோகத்துல நிக்குது. அதனாலதான் நான் சொல்றேன், இதுல கடைசி மட்டும் வீடியோ பாருங்க. உங்களுடைய நட்சத்திரத்துக்கு தை மாசம் எப்படி இருக்க போகுது, உங்களுடைய நட்சத்திர பலன் நம்ம கடைசி மட்டும் வீடியோ பாருங்க, நம்ம வீடியோ கொடுக்குறோம். இப்ப கிரகம் இப்ப எங்க சஞ்சாரம் செய்யறா மட்டும் பாருங்க. உங்க ராசில இருந்து பாத்தீங்கன்னா ஸ்ட்ரெயிட்டா 4ஆம் இடத்துல சூரிய பகவான், செவ்வாய் பகவான், புதன் பகவான், சுக்கிர பகவான் 4 கிரகம் ஒரே இடத்துல. நல்லா தெரிஞ்சுக்கணும், 4ஆம் இடத்துல கேந்திர யோகத்துல 4 கிரகம். 5ஆம் பாவத்துல ராகு பகவான், 6ஆம் இடத்துல சனி பகவான் சஞ்சாரம் செய்யறாரு. அடுத்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு 9ஆம் இடத்துல பாக்கியஸ்தானத்துல கேது பகவான் சஞ்சாரம் செய்யறாரு. 11ஆம் இடத்துல லாபத்துல கேது பகவான் சஞ்சாரம் செய்யறாரு. குரு வந்து உங்களுக்கு 9ல, கேதுங்கிறது 11ஆம் இடத்துல. இது எல்லாமே நல்ல ஒரு பக்க பலமா சூப்பரா பர்ஃபெக்டா செம்மையா இருக்கு பாருங்க.
எந்த கிரகம் உங்களுக்கு மறைவு ஸ்தானத்தை கிடையாது தெரியுமா? சனி பகவான் தவிர இந்த எல்லா கிரகம் உங்களுக்கு யோகத்துலதான் இருக்கு. நீங்க எல்லாம் தெரிஞ்சுக்கணும். இந்த வீடியோ கண்டிப்பா மிஸ் பண்ணிடக்கூடாது. இது மிகப்பெரிய ஒரு பயனுள்ள தகவலான வீடியோ. ஏதாச்சும் உங்க ஜாதகத்துல இந்த 4 கிரகத்துல ஏதாச்சும் ஒரு கிரகம் யோகமா இருக்கான்னு மட்டும் பாத்துக்கோங்க. அதோடைய தசா புத்தி மட்டும் நடக்குதா மட்டும் பாருங்க. என்னங்க யோகமான கிரகம்? சூரியன் தலைமை பொறுப்புக்குங்க. நம்ம சொந்த கால் நிக்கணும், சூரிய பகவான் தொடர்பு வேணும். செவ்வாய் வண்டி வாகனம் சொத்து பூமி எல்லாமே தைரியம் வீரியம் எல்லாமே செவ்வாய் தான். புதன் புத்தி இல்லாத மனிதனே கிடையாது, அறிவு இல்லாத மனிதனே கிடையாது. அறிவு ஞானம் எழுத்து கணிதம் பயங்கரமான ஒரு வழக்கு சாதனம் ஜெயிக்கணும் புதன் வேணும். சுக்கிரன் திடீர் யோகம் வேணுமா வேண்டாமா? மனைவி சார்ந்த விஷயம் அனுகூலமா இருக்குமா, கணவன் சார்ந்த விஷயம் அனுகூலமா இருக்குமா, ஆசைப்பட்ட விஷயம் அடையணும்னா சுக்கிர பகவான் வேணும். அப்ப இந்த 4 கிரகத்துல எப்படியாச்சும் ஒருத்தருக்கு ஒரு கிரகமாச்சும் யோகமா இருக்காது. ஒண்ணும் இல்லைங்க, நம்ம உடம்புல 9 கிரகம் இயங்குது இல்ல. இப்ப இந்த 4 கிரகம் இந்த தை மாசம் எடுக்கிறோம்னா அந்த 4 கிரகத்துல ஏதாச்சும் ஒரு கிரகம் உங்களுக்கு யோகமா இருக்கு. அதோடைய தசா புத்தி நடக்குதா மட்டும் நீங்க பாத்துக்கோங்க. ஏன்னா இங்க இந்த 3 நட்சத்திரத்துல பிறந்திருப்பீங்க. சித்திரை நட்சத்திரமா, சுவாதி நட்சத்திரமா, விசாக நட்சத்திரம். இந்த 3 நட்சத்திரத்துல பிறந்தவங்க எல்லாத்துக்கும் பாருங்க ஒவ்வொரு விதமான திசா புத்தி நடக்கும். ஒருத்தருக்கு ஒரு மாதிரி நடக்காது. எல்லாத்துக்கும் லக்ன அடிப்படையில ஒவ்வொருத்தருக்கும் சொல்லுவாங்க, இத்தனை தேதிக்கு அப்புறம் இந்த கிரகத்துடைய திசை வருது, இந்த கிரகம் உங்களுக்கு யோகமா இருக்குதுங்க, இந்த கிரகம் எப்பெல்லாம் வருதோ அது நல்லது செய்யும், எதை சொல்லுவாங்க ஜாதகத்துக்கு சொல்லுவாங்க. அதனாலதான் இந்த 4 கிரகத்துல திசா புத்தி வருதான்னு பாத்தீங்கன்னா இப்ப பயங்கரமான யோகம் இருக்கு. அதனாலதான் இந்த வீடியோ மிஸ் பண்ணிடக்கூடாதுன்னு சொல்றேன். ஏன்னா தை மாசம் எல்லாருமே ஜாதகம் எடுத்து வேகமா ஓடிடுவாங்க, நமக்கு எதுவும் யோகத்தை கொடுக்காதான்னு எல்லாரும் எடுத்து பார்ப்பாங்க. ஏன்னா அதுக்கான நேரம் பர்ஃபெக்டா அமையுது. ஏன்னா இதுக்கு முன்னாடி எடுத்துக்கிட்டீங்கன்னா குரு வக்ரமா இருந்தார். கண்டிப்பா கடன் இல்லாத ஆள் இருக்கா துளாராசியில? நான் இது எல்லாத்துக்கும் சொல்லல. யாருடைய பிறப்பு ஜாதகத்துல சனி பகவான் எப்ப மார்ச் மாசம் போனாரோ கடன் பகை எதிரி வழக்கு வேலை உதவி தடங்கள் தாமதம் படிப்புகளில் ஒரு மந்தமான தன்மை சனி குரு யாருடைய ஜாதகத்துல கெட்டு போய் இருந்துச்சோ அவங்களாம் இது மாதிரி ஒரு பலவீனத்தை சந்திச்சிருப்பாங்க. வேலை உத்தியம் சரியா இருந்திருக்காது, வருமான பிரச்சனை இருந்திருக்கும், பேங்க்ல லோன் கிடைச்சிருக்காது, இட பிரச்சனை பூமி பிரச்சனை இருக்கும், படிக்கக்கூடிய மாணவர்கள் படிப்புகளில் தள்ளி போயிருக்கும், அரசாங்க எக்ஸாம் எழுதிருப்பீங்க, எக்ஸாம்ல தாமதமாயிருக்கும், அரசாங்க வேலை கிடைக்கும் தடுமாற்றத்துல போயிருப்பீங்க, கணவன் மனைவிக்குள்ள ஒரு ஒற்றுமை இல்லாத அமைப்பு, திருமண தடை கண்டிப்பா வந்துச்சான்னு கேட்டு பாருங்க. நிறைய பேர் ஆமான்னு சொல்லுவாங்க. ஒண்ணு திருமணமா இல்ல நண்பர்களா, இது 2ல உங்களுக்கு ஏதாவது தடங்கள் இருந்துச்சா கேட்டா ஆமா அப்படிம்பாங்க. குழந்தை பாக்கியம் கண்டிப்பா குழந்தை பாக்கியத்தை தாமதப்படுத்தும். நிறைய பேருக்கு ஒரு மந்தமான தன்மையை கண்டிப்பா கொடுத்துருக்கும். யாரு? துளாராசிக்காரர்களுக்கு. செலவுகள் அதிகமா இருக்கும். கடன் பகை எதிரி வம்பு வழக்கு ஏதாச்சும் ஒரு விஷயத்த பார்க்கக்கூடிய அமைப்பு நிறைய இருக்கும். ஏன்னா துளாராசிக்காரங்க நமக்கு நிறைய ஜாதகம் கொடுத்தாங்க. ஏன் இப்ப நம்ம இந்த வீடியோ போறோம்னா எல்லா கிரகமும் நல்லா பர்ஃபெக்டா இருக்கு. இது எல்லாத்துக்கும் நடக்காது. யார் ஜாதக தசாபதி சரியில்லையோ கண்டிப்பா நான் சொன்ன விஷயம் எல்லாமே நடந்துகிட்டு தான் இருக்கும். பாதிப்பை குறைக்கிறது நம்ம செய்யக்கூடிய பரிகாரம் தான். நம்முடைய முன்னோர்கள் முனிவர்கள் சித்தர்கள் மகான்கள் நிறைய பரிகாரத்தை கொடுத்தாங்க. பெருசா உள்ள பாதிப்பை சின்னதை குறைச்சுக்க. ஏன்னா இனிமேதான் நல்ல நேரம் உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்கா நெருங்கி வரும். துளாராசியை பொறுத்தவரை இப்ப ஒண்ணும் இல்லை. இப்ப 4ஆம் இடத்துல போய் இந்த கிரகம் இருக்கா? அப்ப என்ன உங்களுக்கு ராசி அதிபதி 4ஆம் இடத்துல சூரிய பொழுது சேர்ந்திருக்காரா? 11ஆம் இடத்துல சேர்ந்திருக்காரா? இவங்க என்ன மனசுல என்னமா ஓடும்? நம்ம எத்தனை பேருக்கு தான் நம்ம கை கட்டி நிக்கணும், நம்ம சொந்த காலம் நிக்கணும்ப்பா, நம்ம சொந்த அனுகூலமா இருக்கணும், நம்ம குடும்பத்தை பார்க்கணும் அப்படின்னா மனசுக்குள்ள இப்ப ஓட ஆரம்பிச்சு. தை மாசம் வந்தவன குடும்பத்துக்காக நம்ம ஏதாச்சும் ஒரு சாதிக்கணும் அப்படிங்கிற எண்ணம் உங்க மனசுல ஓடலன்னா என்னன்னு கேட்க சொல்லுங்க பாப்போம். கண்டிப்பா சொல்லுவாங்க. நம்ம சொந்தமா வீடு வாங்கணும், இடம் வாங்கணும், பூமி வாங்கணும், வண்டி வாங்கணும், வாகனம் ஆசை இருக்கா இல்லையா? இதை கேட்டு பாருங்க. சொல்லுவாரு ஆசை இருக்குன்னு சொல்லுவாரு. ஏன்னா இப்ப அதுக்கான நேரம் வருது. இப்ப வீடோ இடமோ பூமியோ சொத்தோ வண்டியோ வாகனமோ வாங்கக்கூடிய யோகம் யாருக்கு இருக்குது? துளாராசி கண்டிப்பா இருக்குது. அதே மாதிரி அப்பாவுடைய சொத்து அம்மாவுடைய சொத்துல வில்லங்க இருந்தா சரி பண்ணக்கூடிய நேரம் இருக்கா இல்லையா? கண்டிப்பா இருக்கு. இப்போ ஒரு சுப செலவு சுபகாரியம் உங்க குடும்பத்துல நடக்கணும். அது என்ன? வெளிநாடா வீடா இடமா பூமியா சொத்தா ஏதாச்சும் ஒரு விஷயம் கண்டிப்பா நடக்கும். வெளிநாட்டுல வேலை பார்க்குற அனைவருக்கும் சொல்றேன், இந்த டைம் சூப்பர் டைம், இதை விட்டுறாதீங்க. என்ன காரணம் தெரியுமா? எதை வச்சு சொல்றீங்க வெளிநாடு யோகம் நல்லா இருக்கும்? உங்களுக்கு 12ஆம் வீட்டு அதிபதி புதனும் சுக்கிரனும் சேர்ந்து 4ஆம் இடத்துல இருந்து நேரம் எங்கே பாக்குறாங்க? 10ஆம் இடத்த தொழில்ஸ்தானத்தை பாக்குறாங்க. அப்ப வெளிநாட்டுல உள்ளவங்க அனைவருக்குமே நல்ல ஒரு யோகங்கள், சூப்பரா ப்ரொமோஷன், பட்டம், 10ஆம் இடத்துக்கு பட்டம் பதவி புகழ் அந்தஸ்து கௌரவத்தை காட்டக்கூடிய நேரம். இப்ப வெளிநாட்டுல வேலை பார்க்குற அனைவருக்குமே குரு நல்லா இருந்துட்டா இப்ப வெளிநாட்டுல உள்ளவங்களுக்கு எல்லாத்துக்குமே பட்டம் பதவி வேலை உத்தியத்துல ப்ரொமோஷன் எல்லாமே தேடி வரும். நீங்க தேடி போனா வேற கண்ட்ரியை விட்ட கண்ட்ரி மாறா நிறைய விசா பிரச்சனை நிறையவே இருக்கு. அது பிரச்சனை சரியாகும், குடியுரிமை அங்கே கிடைக்கும். இதாங்க ஃபர்ஸ்ட் பலனை நான் சொல்லணும் உங்களுக்கு. டைமிங் வெளிநாட்டுல உள்ளவங்க அனைவருக்கும் சொல்றேன், நல்ல ஒரு வாழ்க்கை, நல்ல ஒரு அனுகூலமான நேரம் நெருங்கி வருது. கடன் பகை எதிரி இருக்காது. எந்த பேங்க்ல போய் லோன் கேட்டாலும் லோன் சாங்ஷன் ஆகும். கடனை அடைப்பீங்க. கடன் சார்ந்த விஷயம் உங்களுக்கு இருக்காது. நல்ல ஒரு மாற்றத்தை கண்டிப்பா கொடுத்துரும்.
எதிரி பிரச்சனை, கடன் பிரச்சனை, வம்பு வழக்கு பிரச்சனை, கோர்ட்டு கேஸ் பிரச்சனை எதுவுமே இருக்காது. நல்ல ஒரு மாற்றம் உங்க வாழ்க்கையில ஜெயிக்கக்கூடிய நேரம் பர்ஃபெக்டா வேலை செய்யும். அதுக்கான நேரம் நெருங்கி இருக்கு. தாய் மாமன் உறவும் சரி, சகோதரி சகோதரோட உறவுல கண்டிப்பா மன வருத்தம் இருக்கும் பாருங்க. தாய் மாமன் உறவு, சகோதர சகோதரி உறவு, டாக்குமெண்ட் பிரச்சனை, எழுத்து கணித பிரச்சனை, அடுத்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஏதாச்சும் ஒரு பேனா மூலமா ஒரு பிரச்சனை, ஏதாச்சும் ஒரு சுவாச பிரச்சனை, வயிறு சார்ந்த பிரச்சனை தான் இருக்கும். மருத்துவ செலவும் இருக்காது. உங்களுக்கு நல்ல ஒரு மாற்றத்தை கொடுக்குறாரு. காதல் திருமணம் நிறைய பேருக்கு சுபகாரியம் ஃபர்ஸ்ட் நான் சொல்லியிருக்கணும், முன்னாடியே சொல்றேன். துளாராசியில பிறந்தவங்க கண்டிப்பா குடும்பத்துல நிறைய பேருக்கு கல்யாணம் ஆகுறது யாருன்னா துளாராசி தான் இருப்பாங்க. ஏன்னா 7ஆம் வீட்டு அதிபதி உங்க ராசி அதிபதி சேர்ந்துருக்கு. அப்படின்னா கல்யாண யோகம் தேடி வருது பாருங்க. காதல் திருமணம், குழந்தை பாக்கம் எல்லாமே சூப்பரா இருக்கும். வெளிநாடு வெளியூர் வாழ்க்கை செம்ம ஒரு மாற்றத்தை கொடுத்துருவாரு. இப்ப எடுங்க லாட்ரி யோகம். நிறைய பேர் கேக்குறீங்களே, லாட்ரி யோகம் அடிக்குமா அடிக்காதா? இப்ப எடுத்தீங்கன்னா 100% அடிக்கலாம். என்னன்னு கேளுங்க. ஒரு ஜாதகம் அதுக்கான தசாபதி நல்லா இருந்தா இப்ப தை மாசத்துல வரக்கூடிய லாட்ரி யோகம் பர்ஃபெக்டா வேலை செய்யும். யாருக்கு? இந்த துளாராசிக்காரர்களுக்கு. எதனால சொல்ல முடியும் லாட்ரி யோகம் எப்படி அடிக்கணும்? 11ஆம் வீட்டை சேர்ந்து லாட்ரி யோகம் அடிக்குமா அடிக்காதா? உங்க லாபஸ்தான அதிபதியும் சேர்ந்து 4ஆம் இடத்துல கேந்திர யோகத்துல இருக்கும்போது கண்டிப்பா லாட்ரி யோகம் உண்டு. இரும்பு சார்ந்த வேலை, நெருப்பு சார்ந்த வேலை, மெக்கானிக்கல் துறை, அடுத்து எலக்ட்ரிக்கல் ஃபீல்டு, அடுத்து ஐடிஐ ஃபீல்டு, மருத்துவத்துறை, பேங்க்ல வேலை பார்க்குறவங்க, கமிஷன் வியாபாரம் பார்க்குறவங்க, ரியல் எஸ்டேட் பிசினஸ் பண்ணக்கூடிய நபர்கள், போட்டோ லைன், ஸ்டுடியோ லைன், கலைத்துறை, இது எல்லாமே சூப்பரா இருக்கும். உணவு சார்ந்த துறையா செம்மையா இருக்கும். நான் இங்க கெட்டது சொல்ல வரல, நிறைய நல்ல விஷயங்கள் இருக்குது. இந்த மாசம் மட்டும் நான் கெட்டதை 100% உங்களுக்கு சொல்ல மாட்டேன். அதுக்கான நேரம் நல்லா இருக்கும். உங்க ஜாதகத்துல நீங்க எல்லாருமே செக் பண்ணிக்கிறது நல்லது. தை மாசம் கண்டிப்பா எல்லாருமே செக் பண்ணிக்கிட்டு ஒரு விஷயத்தை எடுத்து வைங்க. தோல்வி வராது, வெற்றி கண்டிப்பா உங்க பக்கம் வரும். பெண்களுக்கும் சரி சூப்பரா இருக்கும், கலைத்துறையும் சூப்பரா இருக்கும். நல்ல ஒரு மாற்றத்தை கண்டிப்பா கொடுக்குறாரு. இப்ப நட்சத்திர பலனுக்குள்ள உள்ள போயிட்டோம்னா முதல் நட்சத்திரம் சித்திரை நட்சத்திரம் தான். தைரியம், தன்னம்பிக்கை, பயங்கரமான திறமையான குணம் எல்லாமே உங்கள்ட்ட நிறைய இருக்கும். இதுக்கு முன்னாடி பாருங்க, வீட்லயோ இடத்துலயோ அம்மாவுடைய உடம்புலையோ ஒரு மருத்துவ செலவோ, விரைய செலவோ, தடங்களோ தாமதமோ கண்டிப்பா நீங்க பார்த்திருப்பீங்க. சித்திரை நட்சத்திர பிறந்தவங்க குடும்பத்துல ஒரு விரைய செலவு கண்டிப்பா இருந்திருக்கும். சித்திரை நட்சத்திரம் ரொம்ப கஷ்டப்பட்டு இருப்பீங்க. கணவனோ மனைவியோ வருமானமோ பொருளாதாரமோ நிறைய தடங்களை பார்த்திருப்பீங்க. ஏன்னா உங்களோட தைரிய குணம் இருக்கு, தன்னம்பிக்கையான குணம் இருக்கு, எல்லாமே திறமையான குணம் உங்களோட நிறைய இருக்கு. இதுக்கு முன்னாடி தடங்களை பார்த்தீங்க, இனிமே பார்க்க மாட்டீங்க. நல்ல ஒரு மாற்றம் வருது. ஏன்னா இடமோ வீடோ வண்டியோ வாகனமோ சொத்தோ, குடும்பத்துல ஒரு சுப செலவோ, சுபகாரியமோ, வேலை உத்தியத்துல ஒரு பதவி உயர்வோ, வேலை உத்தியத்துல ஒரு மாற்றமோ, அரசாங்க வேலைக்கு எழுதக்கூடிய மாணவர்கள் அரசாங்க வேலையோ, இது எல்லாமே சாதகமா உங்க பக்கம் பர்ஃபெக்டா இருக்கு. ஒரு யூனிஃபார்ம் போடக்கூடிய தகுதி கூட உங்களுக்கு வரும். பாத்துங்க, நான் சொல்றது சித்திரத்துல பிறந்தவங்க எல்லாமே டைம் சூப்பரா இருக்கு. அடுத்து சுவாதியில பிறந்தவங்க பயங்கரமான கற்பனை இருக்கும் பாருங்க. அப்பா, இவங்கள மாதிரி யாரும் பிரம்மாண்டமா கற்பனை பண்ண முடியாது. இவங்கள மாதிரி யாரும் பெருசா சாதிக்கிற எண்ணம் மட்டும் இவங்ககிட்ட அதிகமா இருக்கும். நீங்க சாதனை பண்ண நீங்க ரெடியா? ஏன்னா உங்களுக்கு நல்ல நேரம் நெருங்கிருச்சு. நீங்க சாதிக்க ரெடியா இருங்க. ஏன்னா இதுக்கு முன்னாடி உங்களுக்கு எல்லாமே கெட்டதா நடந்துச்சுங்க. வேலை இல்ல, உத்தியோகம் இல்ல, வருமானம் இல்ல, தொழில் இல்ல, உத்தியோகம் எல்லாமே நிறைய தடங்களை பார்த்துட்டீங்க. இனிமே எது வந்தாலும் கலங்காதீங்க, எல்லாமே உங்க பக்கம் வெற்றியா வருது. காதல் திருமணம், வீட்டுல சுபகாரியம், ஒரு சொத்து சார்ந்த பிரச்சனை சரியாகிறது. நிறைய பேருக்கு வேலை இல்லாதவங்க வேலை உத்தியோகம் கிடைக்கக்கூடிய அமைப்பு, வெளிநாடு யோகங்கள், வெளியூர் யோகங்கள் எல்லாமே பர்ஃபெக்டா இருக்கு. அப்ப நல்ல ஒரு செலவா பண்ணக்கூடிய பாசம் இந்த தை மாசம் உங்களுக்கு சூப்பரா இருக்கு. யாரு? சுவாதியில பிறந்தவங்க. என்ன விசாகனத்துல பிறந்தவங்க தான் கொஞ்சம் ரொம்ப ஒரு மன உளைச்சலுக்கு ஆளாயிட்டாங்க. நிறைய தடங்களை பார்த்துட்டாங்க. ஏன்னா உங்களுக்கு 9ஆம் இடத்துல குரு இருந்தாலும் வருமானத்தை கண்டிப்பா யாருக்கு இந்த குரு வக்கரமாகும் போது பொருளாதார பிரச்சனை, வருமான பிரச்சனை, கூட்டுத்தொழில் பிரச்சனை, இட பிரச்சனை, பூமி பிரச்சனை, நண்பர்கள் பிரச்சனை, இது எல்லாமே பார்க்காத அலையில மாமனார் மாமியார் ஒரு மன வருத்தங்கள், தந்தை தாய்க்கு உடம்பு ஆரோக்கியத்துல ஒரு மந்தமான தன்மை எல்லாமே பார்க்கறது யாருன்னா இந்த விசாகனத்துல பிறந்தவங்க தான். ஏன்னா இவங்க பொறுமையான குணம், அமைதியான குணம், அனுசரிச்சு குணம், தன்மையான குணம், ஒழுக்கமான குணம் உங்களுக்கு நிறைய இருக்கும். இனிமே எது வந்தாலும் பயப்படாதீங்க, எல்லாமே உங்க பக்கம் வெற்றியா வருது. வீட்டுல சுபகாரியம், சுப செலவு, வீடு, இடம், பூமி, வேலை உத்தியோகம் மாற்றம், அரசியல், அரசாங்கம், ஒரு தலைமை பொறுப்பு கூடிய அமைப்பு, ஒரு 10 பேரை வச்சு நிர்வாகங்களுடைய கெப்பாசிட்டி, பெருங்கொண்ட பணம் கிடைக்கக்கூடிய அமைப்பு எல்லாமே இந்த விசாகத்துல பிறகு சூப்பரா இருக்கு. தயவு செய்து நீங்க எல்லாருமே ஜாதகத்தை செக் பண்ணிக்கோங்க. நல்ல ஒரு மாற்றம் தேடி வருது. வரக்கூடிய தை மாத பலன் துளாராசியை பொறுத்தவரை மிகப்பெரிய வெற்றியுள்ள மாதமாகவே அமைகிறது.